அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மேக வெடிப்பு இது புதுசாக தெரியுது. புதுசாக விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்ச மாதிரி மேக வெடிப்பு. ஆனால் சத்தியம் நம் தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள் அது எப்பொழுதுமே சத்தியம்தான். எத்தனையோ உலகத்தில் பெரிய பெரிய விஞ்ஞானிங்க அநேகத்தை கண்டுபிடிக்கிறவங்க அந்த மேக வெடிப்பை அடைக்க முடியாதா? உலகம் அப்படி தான். தேவனுடைய சத்தியத்தை மறைக்கும்படியாகத்தான் அந்த சத்தியம் அல்ல என்று ஒரு மாயத்தை கொண்டு வர்றது தான் இந்த உலகத்துடைய வேலை. அதனால தான் குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தான்னு இந்த உலகம் ஒரு பொய்யான காரியத்தை வெளிப்படுத்துச்சு. ஆனால் பல ஆயிரம் வருஷம் கூட ஒரு மனுஷனுக்கும் குரங்கு பிள்ளை பிறந்த மாதிரி எந்த காரியம் வெளிப்படலை. சரி, காரியத்துக்குள்ளே இந்த நாளில் வெளிப்படுத்துகிற வார்த்தைக்குள்ளே வருவோம். இங்கே லூக்கா 21 அதிகாரம் 28 வசனம். முன்பாகவே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலங்களை குறித்து, கிறிஸ்து வருகைக்குண்டான காலங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக நிறைவேறக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையின்படி லூக்கா 21 அதிகாரம் 28 வசனம். இங்கே இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஏனென்றால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி தான் சர்வலோகமும் இன்று உணர்ந்து கொண்டது. தேவன் கொடுத்த வார்த்தை ஆமாம் சத்தியம், அது நிறைவேற தொடங்கிடுச்சின்னு கடைசி காலத்தை குறித்து. அதனால தான் எல்லாருமே கடைசி காலம்னு போதகரெல்லாம் போதிக்கிறாங்க. சரி, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா வசனத்தின்படி மீண்டுமாக இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதனால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். சரி, இந்த வார்த்தைக்குள்ளான காரியத்தை முன்பாகவே தேவன் சகல காரியத்தையும் நடப்பிக்கப்பட்ட காரியங்களை தான் நிறைவேறக்கூடிய காரியங்கள் வெளிப்படுத்தினார். சரி, இந்த காரியத்தில் இது என்ன? அது மேக வெடிப்பு இதுவரைக்கும் சம்பவிக்காத காரியம். இப்போ சமீபத்தில் தான் மேக வெடிப்புன்ற பேரில் பல நம்ம இந்தியாவிலேயே சில நகரங்கள் மூழ்கி அடிக்கப்பட்டது சமீபத்தில். இப்போ தொடக்கமாக நிறைய இடத்துல இது நடக்குது. இது என்ன மேக வெடிப்பு? சரி, ஆதியாகமம் 8 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 வசனம். இங்கே வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் ஜலத்தினால தேவன் நியாயம் தீர்த்தார் இந்த பூமியை. அப்பொழுது பார்த்தீங்கன்னா 2 காரியம் இருக்கும். இங்கே ஆதியாகமும் 8 அதிகாரம் 2 வசனம், மன்னிக்கணும் 4 வசனம் அல்ல 2 வசனம். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. 2 காரியம் பார்த்துருக்கிறீங்களா? 2 காரியம் வருது. வானத்தின் மதகு அது வேற, வானத்து மழை இது வேற. இந்த வானத்து மதக தான் இவர்கள் மேக வெடிப்பு என்கிறார்கள். ஜலத்தை, கீழாக இருந்த ஜலத்தை கொண்டு போய் தேவன் மேலே கொண்டு போய் முழுவதுமாக அடைத்து வைத்தார். ஏனென்றால் முழுவதுமாக உலக தோற்றத்துக்கு முன்பாக ஜலத்தினால் தான் பூமி நிறைந்திருந்தது. அதிலிருந்து தான் பாதி ஜலத்தை மேலே கொண்டு போனார். அந்த மேலே கொண்டு போன ஜலத்தை அவர் அடைத்து வைத்தார்.
அந்த அடைத்து வைத்ததிலிருந்து தான் மதகு என்பது, அதாவது கதவு என்று சொல்லலாம். கதவு, இந்த விவசாயம் பண்ணுற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பம்பு செட்டில் ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த மோட்டர்லேருந்து வர்ற தண்ணி அந்த தொட்டியில் நிரம்பும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பலகை வச்சுருப்பாங்க. அந்த தொட்டியில் 2-3 வழி இருக்கும். அதில் அந்த ஒரு பலகையை வச்சு அடைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் தண்ணி போகணுமோ அந்த பலகை எடுத்தாங்கன்னா அது வழியாக தண்ணி போகும். அப்போ அதுதான் மதகு. இங்கே வார்த்தையில் அதை தான் சொல்கிறாரு, ஆழத்தின் ஊற்று கண்களும். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி நமக்கு கீழே ஒரு ஆறு ஓடுன்னு சொல்லுவாங்க. அதையும் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன. மதகுகளும், ஒரு மதகல்ல, மதகுகளும் அடைக்கப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிட்டு. மதகு வேற, வானத்து மழை வேற. இது எல்லாவற்றையும் இப்பொழுது உலகத்திலிருந்து அதுக்கு பேர் மேக வெடிப்பு. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் எல்லாமே வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமான சத்தியமாக தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் இந்த கடைசி காலம் என்றால் தேவன் வெளிப்படுத்த அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவு கொண்டு நடப்பிக்கப்பட்டு தான் வருகிறது. அதனால் லூக்கா 21 அதிகாரம் 28வது வசனத்தின்படி சொல்லப்படுற வார்த்தை, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நிமிர்ந்து பார்த்து, இது என்ன நிமிர்ந்து பார்த்து அப்புறம் தலையை உயர்த்துறது? நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்துங்கள். சரி, இந்த 2 காரியத்திலும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளான வெளிப்பாடு, அது ஆவிக்குள்ளே போனோம்னா சரி, தேவனுக்கு சித்தமானால் இந்த நாட்களில் அதை வெளிப்படுத்துவார். சரி, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே, ஜீவனுள்ள இந்த வார்த்தையின்படி நீர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம். அப்போ இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.